ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெருவாரியாக இந்த கமெண்டில் வரக்கூடிய விஷயங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போதும், சார் எனக்கு தொடர்ச்சியாக லாஸ் இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வீடியோக்கு போகிற முன்னாடி நான் அதை சொல்லிடுறேன். அதாவது உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேம் தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருப்பீங்க, ஆனால் டாப் லெவல் இல்லாமல் இருப்பீங்க. அதாவது எல்லா கேம்லேயும் நம்ம டாப்பில் இருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு ஒரு கேம் மட்டும் தெரிஞ்சிருக்காது. எப்படி 2-3 கேம் தெரிஞ்சிருக்கும். ஒரு கேமில் நல்லா இருந்தாலும் இன்னொரு கேமில் நம்ம அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்க முடியாது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், நல்லா அந்த கேமை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதம் வெளியில் வந்துட்டு அது என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும், அந்த கேமை தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணணும். நம்ம விளையாடக்கூடாது. அந்த கேம் என்ன ப்ராக்டிஸ் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த மிஸ்டேக் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த கேம் நம்ம ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வெளியில் பார்க்கணும். சரிங்களா? அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் உள்ளே நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டே புரியாது. நீங்கள் மினிமம் ஒரு 5,000 10,000 நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் லாஸ் பண்ணும்போதும் ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயினில் நம்ம நிறையா விஷயத்தை கற்றுப்போம். சரிங்களா? அப்புறம் ஒரு மாதம் ட்ரேட் எடுக்காமல் வெளில செக் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை என்டையராக புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் ஒன்று ஷோ பண்ணுறேன். மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் 9:15 போய் ட்ரேடில் ஃபஸ்ட்டு உட்காரவே கூடாது. சரிங்களா? நீங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், 8:45க்கெலாம் ஜஸ்ட்டு என்ன வந்துடணும் அப்படின்னா, மணி கண்ட்ரோல் வெப்சைட்டை குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக அப்படி செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்படி செக் பண்ண உடனே FIADA இதனுடைய டேட்டாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 விஷயந்தான். அதாவது ஒரு ஸ்டாக் ஏறுது இறங்குது அப்படின்னா 3 விஷயத்தை கொண்டு தான் மேஜராக பார்க்க முடியும். ஒன்று எக்கனாமிக்கல் ஃபேக்டர், குளோபலாக நடக்கக்கூடிய பிரச்சனை. அப்புறம் இண்டஸ்ட்ரியல், அந்த கம்பெனி அது சம்மந்தமாக ஓரியன்டாக உள்ளது. இன்னொன்று பையர் செல்லர். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேடருக்கு இதை கண்டுபிடிக்க தெரியணும். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு பையர் எங்கே வருவாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், FIADA அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் மேலே ஏறும். சரிங்களா? நிறைய செல் பண்ணியிருந்தால் என்ன ஆகும், ஸ்டாக் கீழே இறங்க போகுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பாசிட்டிவில் தான் இருக்குது. சரிங்களா? இப்படி இருந்து, அதாவது குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ் FIADA இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, பைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். பட் குளோபல் மார்க்கெட் இப்போ சரியாக இல்லை. சரிங்களா? இப்படி பார்த்த உடனே குளோபல் மார்க்கெட்டில் கிஃப்ட் நெஃப்டின்னு இருக்குது. இதுதான் சிங்கப்பூர் நெஃப்டி. இதனுடைய சார்ட்டை எடுத்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். சரிங்களா? மார்னிங் லெவலில் நீங்கள் இப்படி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா இது என்ன, அதாவது அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கா, டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியணும். இந்த 3ஐயும் என்ன பண்ணணும், ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி பார்த்துட்டு சின்ன நியூஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை பார்த்து முடித்த உடனே 9:08 9:10க்கெலாம் என்ன பண்ணிடுங்க, மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் இருக்குது இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 4 விஷயம் பார்த்துருக்கோம். குளோபல் மார்க்கெட் பார்த்துருக்கோம், FIADA டேட்டாஸ் அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், சிங்கப்பூர் நெஃப்டியோட சார்ட்டை பார்த்துருக்கோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். 4 விஷயத்தையும் நான் பக்காவாக பார்த்துட்டேன். பார்த்து முடித்தோடனே நேராக என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய சார்ட்டை எடுத்துகிட்டு நான் அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிங்கப்பூர் நெஃப்டி சார்ட் இருக்கா, இது ரெண்டையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். சரிங்களா? இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சிமிலராகவே இருக்கும். இந்த சார்ட் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி. ஸோ இந்த கேண்டில்லேருந்து வரும். சரிங்களா? அப்படியே டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, அப்படியே போயிட்டு கிஃப்ட் நெஃப்டியை பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே பாருங்கள் டவுன் ட்ரெண்டில் போகுது. பேசிக்காக இதுதான் நடக்கும். அதனால தான் குளோபல் மார்க்கெட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். இதில் பெரிய சரிவு இருக்கும். சில நாட்களில் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் என்ன பண்ணியிருப்பீங்க, ட்ரேட் எடுத்துருப்பீங்க, அது சரியான வீழ்ச்சியில் இருக்கும். அந்த நேரம் இந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பலமான ஒரு வீழ்ச்சி இருக்கும். கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு அடுத்து தான் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பக்காவாக க்ரியேட் பண்ணணும்.
இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்து FIDA இன்வெஸ்ட் பண்ணி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருந்து சிங்கப்பூர் மார்க்கெட் அப்ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம்? நம்ம பையர்ஸ் இங்கே ஒரு 15 வருஷம் 20 வருஷமாக ட்ரேட் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்களா, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எல்லாம் பெரிய அமௌண்ட்டை வச்சு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கம்மியான அமௌண்ட்டை வச்சு பண்ணுவோம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இது அவங்கள பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்க உள்ளே வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இதுக்கடுத்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை சரிவர பண்ணணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் உங்கள் ஸ்ட்ராட்டஜி எங்கே பிரேக் அவுட் நடக்கு, எப்படி போகலாம் அப்படிங்கிற டைரெக்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.